அன்னியாசியா ஆர்மீஸ். இன்றைக்கி நாம் ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்துட்டு ஹேண்ட்ஸம் பாய் ஃபெல் இன் லவ் வித் சப்பி கேர்ள்ன்ட்டு. இதை வந்துட்டு ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா லேட்டாக போடுறேன்ல, அதனால் இது நீங்கள் செகண்ட் டைம் கேட்டிருக்கிறது. ஸோ இவ்வளோ லேட்டாக போகிறதுக்கு நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, ஓகேவா? சரி வாங்க இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஸ்கூல் தாண்டா படிச்சுட்ருக்கீங்க. ஸ்கூல் படிச்சுட்ருக்கும்போது நீங்கள் வழக்கம் போல் உங்கள் கிளாஸ்க்குள்ளே வரீங்க. நீங்கள் வரும்போதே உங்கள் தலையில் ஏதோ விழுது. என்னன்னு பார்த்தா ஒரு பக்கெட்டில் க்ளூவை கொட்டி மேலே வச்சுருக்காங்க, உங்கள் மேலே விழுணுன்ட்டு. அது கரெக்டாக உங்கள் மண்டையிலே விழுந்து உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் முடி அப்படின்ட்டு எல்லாமே பாலா போகுது. இதை பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அந்த பக்கெட்டை அவங்க தலையிலேருந்து எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. எல்லோரும் அங்கே இருக்க பேப்பர்ஸு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி உங்கள் மேலே விசிரிச்சிட்ருக்காங்க. இதுதான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கும். ஸோ நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் மற்றவங்கள மாதிரி ஸ்லிம்மாக இல்லாமல் கொஞ்சம் சப்பியாக தாண்டா இருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி உங்களை பார்த்தாலே இழக்கணும், நீங்கள் இப்படி ஃபேட்டாக குண்டாக இருக்கனால. அதனால தான் உங்களை எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணுவாங்க. டீச்சரும் கூட உங்களை இப்படி பார்த்தா கூட ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அவங்க என்ன இது போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வா கிளாஸுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே மேம் அப்படின்ட்டு நீங்கள் அதை தவிர வேறு எதுவும் பேசலை. அங்கே இருக்கவங்க எல்லோரும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு நீங்கள் உங்களையே பார்க்குறீங்க, அலங்கோலமாக இருக்கீங்க. ஏன்டா நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி லைஃப் இருக்குது? இது என்னோட தப்பாக என்ன ஃபேட்டாக இருக்கிறது? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னால் முடியல. நான் எவ்வளோதான் சாப்பிடாமல் இருக்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கூட அது முடிய மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. உங்கள் கண்ணு ஒரு மாதிரி டியரி ஆகுது. இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமுக்கு வரீங்க. எல்லோரும் மறுபடியும் உங்கள் வெட்டான ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. போய் லாஸ்ட்டில் ஒரு பெஞ்ச் இருக்குது, அங்கே உட்காந்துட்டு கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. எல்லோரும் எப்படி தான் இவன் இப்படி வந்து உட்கார்றாலோ தெரில, ஐயோ அப்படின்ட்டு எல்லோரும் உங்கள் முன்னாடியே உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இருக்க கவலையெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலான்னா அதுவும் முடியாது. நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே உங்கள் மேலே உங்கள் அம்மா எதையோ தூக்கி விசடிக்கிறாங்க. உங்கள் மேலே பட்டு அது அப்படியே கீழே விழுது, உங்களுக்கு அடிபட்டுருச்சு. ஆனால் உங்கள் அம்மா அதை பற்றி கூட கண்டுக்காமல், என்னடி என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? இங்கே பாரு ஒரு ரூம் எப்படி கிடக்கு, தின்னு தின்னு எல்லா பேப்பரும் போட்டு வச்சுருக்க, உனக்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாதா? எவ்வளோதான் சொல்கிறது, தின்னு தின்னு இப்படி கொழுத்து போயிருக்க, உனக்கெல்லாம் அறிவில்லை? ஐயோ என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்டி இப்படி பண்ணுற? ஏன் என் மானத்தை வாங்குற? உன் டீச்சரும் அங்கே அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ போட்டாலும் தின்னுட்டே இருக்கா அப்படின்ட்டு. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரில அப்படின்ட்டு உங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு சொல்லான்னு வந்தது, உங்கள் மனசில் இருக்க கஷ்டத்தை சொல்லலான்னு நினச்சா கூட இங்கே அதுக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னதான் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. உங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அங்கே இருக்க உங்கள் ரூமில் இருக்க பேப்பர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் டெரஸ்க்கு போய் உட்காந்துட்ருக்கீங்க ஃபீல் பண்ணுறதுக்காண்டி. அப்போ உங்கள் அப்பா தான் வராரு. இந்த வீட்லேயே உங்கள் மேலே பாசம் இருக்கிறதுனா அது உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான். ஸோ அவர் வந்துட்டு, என்னடா செல்லம் என்ன பண்ணிகிட்ருக்க? அப்பா ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். சாரிடா, என்னால் உங்கள் அம்மாவை எதிர்த்து எதுவும் பேச முடியாது தான். ஆனால் உன்னையவே இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குடா. ப்ளீஸ்டா செல்லம் ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. நீங்கள் எனக்கு புரியுதுப்பா, எனக்கு புரியுது. என்னால் தான் உங்கள் எல்லாருக்குமே கஷ்டம்னு எனக்கு புரியுது. நான் வேணால் எங்கேயாச்சும் போயிட்டா, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நான் எங்கேயாச்சும் போய் நான் எப்படியாச்சும் நான் வாழ்ந்துக்கிறேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை அப்படின்றீங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இல்லைடா செல்லம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படியெல்லாம் ஒன்று ஃபீல் பண்ணுவாத. நீ இல்லைன்னா அப்பா எப்படி இருப்பேன் சொல்லு? அப்பாக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே, என்னோட அழகான செல்லக்குட்டி, உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும் சொல்லு அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை எமோஷ்னலாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர், இந்த செல்லம் உனக்காண்டி நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
இந்தா அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறாங்க. உங்கள் ஃபேவரட் ஐஸ்கிரீம், அது ரொம்பவே ரேரு, எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் உங்கள் அப்பா உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு செம்ம எக்ஸைட் ஆகி சிரிச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ அப்படியே காணாமல் போன மாதிரி நீங்கள் செம்ம ஹாப்பியாக சிரிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்காரு உங்களை சிரிச்சிட்டே. அப்போ நீங்கள் சாப்பிட போனவங்க அப்படியே அதை மறுபடியும் எடுத்துடுறீங்க. என்னடா செல்லம் சாப்பிட்டு, இல்லைப்பா எனக்கு வேணாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, ஏன்டா செல்லம் ஏன் சாப்பிட மாட்டேற? இல்லைப்பா நான் இப்படி சாப்பிட்றதுனால தான் நான் இப்படி குண்டாயிட்டே போயிட்டுருக்கேன், அதனால தான் எல்லாருக்கும் கஷ்டம். எல்லோரும் நீ இது ஒரு சான்ஸாக வச்சுட்டு எல்லாருமே நீ கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா. ஸோ நான் இனிமேல் குண்டாக இருக்க விரும்பலை, நான் மற்றவங்கள மாதிரி நானும் ஸ்லிம்மாவை ட்ரை பண்ணுறேன் அப்படின்றீங்க. உங்கள் அப்பா, இல்லைடா செல்லம் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீயா மட்டும் இரு, யாருக்காண்டி நீ உன்னைய மாற்றிக்காதுடா அப்படின்றாங்க. நீங்கள், இல்லைப்பா நான் என்னைய மாற்றிக்கிட்டாதான் மற்றவங்களுக்கெல்லாம் என்னைய பிடிக்கும். டே செல்லம் இங்கே வந்து உட்காருவா அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. இங்கே பாரு, மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி நீ வாழாத, உனக்கு நீயா இரு, அது போதும். உன் மனசாட்சிக்கு நீயா இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். நீ மற்றவங்களுக்காண்டி மாறுறது எப்போவுமே உன் மனசாட்சிக்கு பிடிக்காது. நீயா மட்டும் இரு, சொல்கிறேன்ல. அப்பா சொன்னால் கேட்பா தானே? நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க சரி பண்ணுற மாதிரி. நீ இப்படியே இருடா, இந்த சாப்பிடு அப்படின்றாரு. நீங்களும் சரின்ட்டு ஹாப்பியாக சாப்பிட்றீங்க. ஸோ இப்படியே ஒரு 5 வருஷம் கிட்ட ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ காலேஜில் தான் படிச்சுட்ருக்கீங்க. இப்போவும் நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அப்பா சொன்னதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கிட்டீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பட் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. இங்கேயும் எல்லோரும் உங்களை புள்ளி பண்ணுறதா தான் சுற்றிட்டுருக்காங்க, பட் நீங்கள் யாரையும் கண்டுக்கல. நீங்கள் பாட்டு உங்கள் வேலை பாட்டுன்னு இருக்கீங்க. அவங்க எது சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் இப்போ லைப்ரரிக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் எப்படின்னா ஒரு மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம்னு நீங்கள் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ மற்ற விஷயத்துலலாம் நீங்கள் அவ்வளோவெல்லாம் தலையிடவே மாட்டீங்க. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ படிக்கிறதுக்காண்டி லைப்ரரி வந்திருக்கீங்க. லைப்ரரி வந்துட்டு உட்காந்து புக் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சது தானே. ஸோ நீங்கள் எக்ஸைட்டடாக படிச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் வயிற்றில் சவுண்டு வருது. நீங்கள், ஐயோ உனக்கு பசிக்குதாடா, காலிலேருந்து உனக்கு நான் சாப்பாடே கொடுக்கலல்ல, சரி இரு நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் புக்கை அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க வெளியில். அப்போது அந்த டேபிளில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்த டேபிள்லேயே யாரோ ஒரு பர்சன் வந்து உட்காராரு. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு அப்படின்ட்டு கையை ஃபுல்லு ரெப்பிட்டு வரீங்க. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம், என்னது இது, திங்கிறதுக்கு வரதா இல்லை படிக்கிறதுக்கு வரனான்னே தெரில, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் படித்து கிழிக்க போதா அப்படின்ற மாதிரி உங்கள் முன்னாடியே காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் உள்ளே வரீங்க. அப்போ அங்கே லைப்ரரி மேம் இருப்பாங்கள்ல, அவங்க, என்ன வையன் இன்றைக்கி இவ்வளோ சாப்பிட போறியா என்ன, இது லைப்ரரின்னு நினச்சியாலோ வீடு நினச்சியாடா அப்படின்ட்டு அவங்க கலாய்க்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள், ஏன் மேம் நான் சாப்பிட்லாம்ல, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை உங்களுக்கு கொடுக்கலன்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்டா அது எப்படி நியாயமாக இருக்குமா என்ன அப்படின்ட்டு அவங்க சிரிக்கிறாங்க. நீங்கள் சரின்ட்டு அவங்களுக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்த சிப்ஸ் பேக்கெட்டில் ஒன்று கொடுத்துட்டு உள்ளே வரீங்க. வந்துட்டு நீங்கள் உங்கள் டேபிளில் வரீங்க. அப்போ அங்கே யாரோ உட்காந்துருக்காங்கல்ல, நீங்கள், எக்ஸ்கியூஸ் மீ சார், இது என்னோடய டேபிள் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போ அந்த பர்சன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் இருக்கீங்க. அவர், ஓ இது உன்னோட டேபிளா? ஆமாம், இங்கே நான் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த புக்கையும் நீ தான் படிச்சுட்டு இருந்தியா? ஆமாம், அதுக்கு என்ன? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்லிவிட்டு போய் உங்களுக்கு முன்னாடி இருக்க டேபிள்லேயே போய் உட்காந்துக்கிறாரு. நீங்களும் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு சிப்ஸ் பேக்கெட் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர், என்ன இவ சாப்பிட்டுட்டே படிக்கிறா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்களும் சாப்பிட்டுட்டே அந்த புக்கை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்ருக்கீங்க. அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு வேறு ஏதோ புக்கை படிக்கிற மாதிரி. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, சாப்பிட்றது புக்கை படிக்கிறது அப்படின்ட்டு ரெண்டில் மட்டும் செம்ம கான்சன்ட்ரேட்டடாக இருக்கீங்க. அப்போ உங்கள் டேபிளில் யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. நீங்கள் யாருன்ட்டு பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் காலேஜ்லேயே இருக்க ஒரு புள்ளி கேங் தான். நீங்கள் பார்த்துட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. இதை உங்கள் முன்னாடி இருக்க பர்சனும் பார்த்துட்டே தான் இருக்காரு. அப்போ அவ,
என்ன வயன் நீங்கள் தான் இருக்கியா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது உன்னை புள்ளி பண்ணாமல், காலிலேருந்து உன்னை பார்க்கவே இல்லையா, அதனால தான் உன்னை தேடி நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்ட்டு அவள் சிரிக்கிறா. உங்களுக்கு பயமாகுது, நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக அவளை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவள் என்னம்மா மேடம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஓ புக்கு படிக்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த புக்கை எடுத்து சும்மா அதில் இருக்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி சும்மா அவள் பார்த்துட்ருக்கா. நீங்கள் இங்கே புக்கு கொடுக்குறியா, நான் படிச்சுட்ருக்குறது உனக்கு கண்ணுக்கு தரல அப்படின்றீங்க. அவள் என்ன என்ன சொன்ன, என்னவே எதிர்த்து பேசுகிறியாடி நீ அப்படின்ட்டு உங்களை அடிக்க வரா. அப்போ உங்கள் முன்னாடி இருக்க பர்சன் எந்திரிச்சு வந்து அப்படியே அவள் கையை பிடிக்கிறாரு. அப்போ அவள் யாரையா நீ தேவையில்லாமல் வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, இது எனக்கும் அவளுக்கான பிரச்சனை, நீ நடுவில் வந்து மூக்கை உடச்சிக்காத அப்படின்ட்டு அவள் எகத்தாளமாக பேசுகிறா. பட் ஈவன் அந்த பர்சன் அவள் கையை விடவே இல்லை. விடுறான்ற அப்படின்ட்டு அவள் அப்படியே கையை அப்படியே எடுத்துடுறா. மறுபடியும் உங்களை அடிக்க வரா. அப்போ அவர் இங்கே பாரு, மறுபடியும் அவன் மேலே கை வச்சேன்னு வச்சுக்க, நீ அவ்வளோதான், இந்த காலேஜ்லேயே இருக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிரட்டி விட்டுட்டு அதிகார தோணத்தில் அப்புறமா உங்களை கையை பிடிச்சி வெளில எழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் கன்ஃபியூஷனாக பார்த்துட்ருக்கீங்க, அவ்வளோ பெரிய ஆளாக இவர் அப்படின்ற மாதிரி. அவள் செம்ம காண்டில் திரும்பி பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த பர்சனும் உங்களை இழுத்துட்டு வெளில வராரா. உங்களுக்கு ஒரு மாதிரி க்யூரியஸ், யார் இவர் அப்படின்ட்டு. நீங்கள் சார் ஒரு நிமிஷம். அப்போ அவர் ஸ்டாப் பண்ணி உங்களை திரும்பி பார்க்குறாரு. சார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, பட் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, ஒரு பெரிய அஃபிஷியலான ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, இந்த காலேஜில் நீங்கள் ஒரு பெரிய ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னு தெரியுது, பட் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நான் இதுவரையும் உங்களை பார்த்தது கூட கிடையாது, நீங்கள் யார் அப்படின்ட்டு கேட்குறீங்க க்யூரியஸாக. அப்போ அவர் வயன் உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான்டி ஜிமின் அப்படின்றாரு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஞாபகம் வரல. ஜிமினா யார் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் தாண்டி உன்னோட நெய்பர், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீயா அப்படின்ட்டு நீங்கள் செம்ம ஷாக்கிங்காக ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் எப்படியோ உன்னை நான் பார்த்துட்டேன், இத்தனை நாள் கழிச்சு உன்னை பார்த்ததில் எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. அப்போ நீங்களும் கண்டுபிடிச்சிட்டு ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி சிரிச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கனவு கண்டுட்ருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். அவர் அப்போ தான் பார்க்குறாரு நீங்கள் வந்து அவரை ஹக்கெல்லாம் பண்ணலை, நீங்கள் எங்கே நின்றுட்டு இருந்தீங்களோ அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு நீங்கள் பண்ணுவீங்கன்னு, பட் நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என்னடி உனக்கு கொஞ்சம் கூட சர்ப்ரைசிங்காக இல்லையா என்னை பார்த்ததில், நான் எதுக்கு சர்ப்ரைஸ் ஆகணும், நீ சின்ன வயசுலேயே என்கிட்ட சொல்லாமல் ஓடி போனவன் தானே, இப்போ என்ன மறுபடியும் வந்துட்டா உன் மேலே இருக்க கோவத்தெல்லாம் விட்டுட்டு நானும் உங்ககிட்ட ஹாப்பியாக பேசுவேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நடக்காது, போனால் தானே அப்படியே போயிடு, மறுபடியும் கண் முன்னாடியே வந்துடாத அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கோவத்தில் போகிறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன என் கையை விடு. இல்லை வயன், அது உனக்கே தெரியும் தானே, நான் வேணும்னே உன்னை விட்டு போகல, அது எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால தான் நாங்கள் இங்கேருந்து வேறு பிளேஸுக்கு போக வேண்டியதாகிடுச்சு, நீ புரிஞ்சுக்கோ வயன், நானும் நீ பார்க்காம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, டெய்லியும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன், நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நீ பார்த்தோன்னே இப்படி பேசிகிட்ருக்க, நீ வந்து என்னை ஹக் பண்ணுவேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு என்னை பார்த்ததுலேயே சுத்தமாக பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற. ஆமாம், எனக்கு உன்னை பார்த்தது சுத்தமாக பிடிக்கல, நீ மறுபடியும் அதுக்கு என் முன்னாடி வந்த, என் கையை விடு அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையை உதறி விட்டுட்டு அப்படியே போகிறீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு சிரிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஜிம்னை மறுபடியும் பார்த்தது, ஏன்னா சின்ன வயசில் நீங்களும் அவரும் நேபராக தான் இருப்பீங்க. அப்போ அவர் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லி கொடுக்குறதுக்காண்டி வருவார், ஆனால் அவர் உங்ககிட்ட டீச்சர் மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார், ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துப்பார். அப்படி தான் நீங்களும் ஜிம்னும் ஃப்ரெண்டும் ஆகிருப்பீங்க. அவர் மேக்ஸம் எதுவுமே வராது அவருக்கு, ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அவர் கூட இருக்கும்போது மட்டும்தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்படி தான் ஒரு நாள் நீங்கள் அவருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, பட் அவர் வரவே மாட்டார். என்னன்ட்டு நீங்களும் போய் பார்ப்பீங்க, பார்த்தா திடீர்னு அவர் அங்கேருந்து வேறு எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிட்டாரு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் செம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பீங்க, அவரை காண்டாக்ட் பண்ண முடியல, அவர் எப்படி இருக்காருன்னு தெரில, எங்கே போனாலும் தெரில, ஒன்றுமே தெரியல.
ஸோ அதனால தான் நீங்கள் இத்தனை நாள் அவரை மிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ சடனாக அவரை பார்த்தோன்னே உங்கள் கோவத்தை விட முடியாதனால நீங்கள் அப்படி பேசிட்டு வந்துட்டீங்க. அது ஒரு ரீசனாக மட்டும்தான் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னா, மற்றவங்க எல்லாருமே நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்கன்னு உங்களை புள்ளி பண்ணுவாங்க. ஸோ ஜிமினை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவரே உங்ககிட்ட ஏதாச்சும் உங்கள் பாடி ஷேப்பை பற்றி ஒரு மாதிரி பேசிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கவலையாயிடும், உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இவர்கிட்ட இருந்தும் நீங்கள் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுவே நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டு அவர் கூட பழைய மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணி அவரும் உங்ககிட்ட ஏதாச்சும் பாடி ஷேமிங்காக ஏதாச்சும் உங்களை கஷ்டப்படுத்தின மாதிரி பேசிட்டாருன்னா உங்களுக்கு வலிக்கும்ல. ஸோ அதனால தான் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு இப்படி பேசிட்டு வந்துட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஜிம்னை பார்த்து அது ஹாப்பியாக இருக்கனால நீங்கள் அதை நினச்சி சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்போது உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்பீக்கரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஃபைனல் இயர் வயன், நீ கொஞ்சம் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ட்டு ஒரு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் என்னையே கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு பிரின்சிபல் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க. போயிட்டு பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே ஜிமின் உட்காந்துருக்காரு. ஜிம்னை பார்த்தோன்னே நீங்கள் செம்ம ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. பட் பிரின்சிபல் இருக்கனால நீங்கள் அதை காட்டிக்காமல் குட் மார்னிங் பிரின்சிபல், குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினுக்கும் தெரியாத மாதிரியே குட் மார்னிங் சொல்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் பிரின்சிபல், எதுக்கு கூப்பிட்டீங்க? வையன் அதுவா, இது யாருன்னு தெரியுதா? தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் தெரியாத மாதிரியே ஆக்டிங் பண்ணுறீங்க. அவரும் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் சார் யார், இது யார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அந்த பிரின்சிபல் அதுவா, இந்த காலேஜுக்கு ஒரு டொனேஷன் பண்ணுறதுல மெயினான ஒரு பார்ட்னர் தான் இவர் அப்பா தான் இதுக்கு முன்னாடி டொனேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். பட் ரீசெண்டாக தான் இவர் அப்பா பாஸ் ஆகிட்டார். சொன்னால் தான் இதுக்கு மேலே இவர் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்க போகிறாரு அப்படின்ட்டு பிரின்சிபல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிம்னோட அப்பா உங்ககிட்ட ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்துப்பார். இப்போ அவர் இல்லைன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் ஃபேஸே வாடி போச்சு. இந்த ஜிம்னும் நோட்டீஸ் பண்ணுறாரு. பட் பிரின்சிபல் முன்னாடி எதுவுமே பேசலை. ஓ அப்படியா சார் அப்படின்ட்டு நீங்களும் கேட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் சரிம்மா, இவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, ஸோ நீ கொஞ்சம் இங்கே காலேஜை சுற்றி காமிக்கிறியா? நானா சார்? ஆமாம் நீ தாம்மா, உன்னைய தவிர வேறு யாரும் இங்கே சரியாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஸோ நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாமல் சரின்ட்டு ஒத்துக்கிறீங்க. சரின்ட்டு நீங்கள் வெளில வரீங்க. ஜிம்மினும் சிரிச்சுட்டே உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வெளில வராரு. நீங்கள் அப்படியே போகிறீங்களா ஜிம்னை கண்டுக்காமல்? ஜிமின், ஹலோ மேடம், உன்னை என்ன சொன்னாங்க? என்னையே சுற்றி காமிக்க சொன்னாங்க, நீ போய் தனியாக சுற்றி பாருன்னு யாரும் சொல்லலை. நீங்கள் சரி வந்து தொலை. என்ன சொன்ன? சரி சார் வந்து தொலைங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டே அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்களும் ஒரு பிளேஸாக சுற்றி காமிச்சிட்ருக்கீங்க. அவர் அதெல்லாம் பார்க்குற மாதிரி தெரில, உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு பெயிண்டிங் ரூம்குள்ளே போகிறீங்க. அவரும் வந்துட்டு அந்த பெயிண்டிங் ரூமை பார்த்துட்ருக்காரு. அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அந்த பெயிண்டிங் ரூமையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பெயிண்டிங்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான பிளேஸ்னால் அது இது தான். ஸோ ஜிமின் உங்ககிட்ட வந்துட்டு, இது உன்னோட ஃபேவரட்டான ரூம் தானே அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜர்க்கை விழுக போயிட்டீங்க. அப்போ அவர் உங்களை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை விடாமல் பார்த்துட்ருக்காரு. அவர் பார்க்குறது ஒரு மாதிரி லவ்லியாக தான் இருக்குது. பட் நீங்கள் தான் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் நில்லுடி, இல்லை விழுந்துட போகிறோம் 2 பேரும் உன்னோட வெயிட்டை பார்த்து. அப்போ நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க. இவன் பாரு நம்மளை கலாய்க்கிறான், நம்ம நினச்சது கரெக்டு தான், இவனும் மற்றவங்கள மாதிரி தான் அப்படின்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஒரு பெயிண்டிங் முன்னாடி நிற்கிறாரு. அந்த பெயிண்டிங்கே விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னத்தான் அவ்வளோ நேரம் பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு பக்கத்தில் வந்து நின்று பார்க்குறீங்க. அப்போ அவர் வயன், இது உன்னோட பெயிண்டிங் தானே அப்படின்ட்டு கரெக்டாக சொல்கிறாரு. ஏன்னா அந்த பெயிண்டிங்கை நீங்கள் தான் வரைஞ்சிருப்பீங்க. அவ்வளோ பெயிண்டிங்லேயும் உங்கள் பெயிண்டிங்கை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. நீங்கள் சர்ப்ரைசிங்காக அவரை பார்க்குறீங்க. அவர் என்ன, ஏன் அப்படி பார்க்குற, இது உன்னோட பெயிண்டிங் தானே? ஆமாம், இது நான் வரைஞ்சது தான். பார்த்தியா இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சேன். அதுதான் எப்படி? ஏன்னா நீ சின்ன வயசுலையே இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணனா அதில் கன்ஃபார்ம் ஒரு ஃப்ளவரையாச்சும் நீ வரைஞ்சி வைப்ப.
உன்னோட ஃபேவரட் ஆர்ட்டே அந்த ஃப்ளவரை வரையிறது தானே அப்படின்ட்டு அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, ஏன்னா உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்லேயும் நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு ஃப்ளவரை வரைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை பார்த்து தான் அவர் பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க. இன்னும் ஞாபகம் வச்சிட்ருக்கானா அப்படின்ட்டு. அவர் இருந்தாலும் உன்னை அடிச்சிக்க யாராலையும் முடியாதுடி, இவ்வளோ அழகாக ஒன்றால் மட்டும்தான் ஃப்ளவரை வர முடியும், அதுவும் வித்தியாசமான வரைஞ்சிருக்க, வித்தியாசமான ஒரு ஃப்ளவர் டிசைன், இதை உன்னை தவிர யாராலும் வரைய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவர் அங்கே சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்கீங்க மனசுக்குள்ளே. பட் உங்கள் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் காமிக்க மாட்டீங்க. அவர் ஐயோ என்னது இது அப்படின்ட்டு அவர் உங்கள் பெயிண்டிங்கில் காமிக்கிறாரு. நீங்கள் பதறிட்டு வந்து பார்க்குறீங்க. என்னடி இது, என்னாச்சு, என் பெயிண்டிங் என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பெயிண்டிங்கையே உத்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் பின்னாடி வந்து உங்களை அப்படியே பிளாக் பண்ணுறாரு. அவர் உங்கள் பின்னாடி இருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே உணர முடியுது. ஏன்னா அவரோட ப்ரீத் உங்கள் மேலே தான் பட்டுட்ருக்கு. ஸோ நீங்கள் ஷாக்கிங்காக திரும்புகிறீங்க. அவர் உங்ககிட்ட செம்ம க்ளோஸாக இருக்கார். உங்களை பிளாக் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. நீ என்ன பண்ணுற ஜிமின், என்ன பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? என்னை விடு. இது இது என்ன பண்ணிகிட்ருக்க? அது காலேஜில் நீ எப்படி நடந்துகிட்ருக்க? என்னை விடு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் ப்ளீஸ் நீ விடு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் பதறிட்டே ஒரு மாதிரி அவரை பார்க்காமே சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் இப்போ ஏன் நீ பதற, இப்போ என்ன ஆச்சு, நீ இவ்வளோ பதறிட்டுருக்க, ஏன் நர்வஸ் ஆகிற வையன், என்னோடய ஃபேஸை பாரு, என்னோடய கண்ணை பாரு அப்படின்றாரு. நீங்கள் நான் எதுக்கு பார்க்கணும், நான் பார்க்க மாட்டேன். இப்போ நீ பார்க்கலன்னு வச்சுக்கோ, இங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஐஸை பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி லவ்லியாக உங்களை பார்த்துட்ருக்காரு. அவரோட ஐஸை உங்களால் பார்க்கவே முடியல, மீட் பண்ணவே முடியல. நீங்கள் உங்கள் ஃபேஸை மறுபடியும் திருப்பிக்கிறீங்க. அப்போ அவர் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு, என்ன என் ஃபேஸை பார்க்க முடியலையா, இல்லை என்னோடய கண்ணை பார்க்க முடியலையா, ஏன் உன்னால் பார்க்க முடில, ஏன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி கொஷனிங்காக கேட்குறாரு. நீங்கள் அது 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 தெரியாது, என்னை விடு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் அவரை தள்ளி விட்டு போக பார்க்குறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி மறுபடியும் இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து அவர் மேலே மோதி நிற்கிறீங்க. அவர் என்ன வையன்னு உனக்கு பிரச்சனை, என்னை பார்த்தல நீ ரொம்ப ஹாப்பியானு உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு புரியுது. பட் ஏன் நீ இப்படி நடிக்கிறேன்னு எனக்கு புரியல. உண்மையாக சொல்லு, உனக்கு என்னை பார்த்ததில் ஹாப்பியாக இல்லையா? அது அது வந்து அது அது வந்து இல்லை, எனக்கு ஹாப்பி இல்லை. பொய் சொல்லாத, என்னோடய கண்ணை பார்த்து சொல்லு. நீ என் கண்ணை பார்த்து சொன்னேன்னா நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இல்லை நான்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ நீ சொல்கிறியா இல்லையாடி? அப்போ நீங்கள் அவர் கண்ணை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் உங்களையும் விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அது அது வந்து அது அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் தயங்கிட்டுருக்கீங்க. அப்போ வேணாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு ஓடி போயிட்டீங்க. ஜிமின் நீங்கள் போகிறத பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கும் அவர் மேலே லவ் இருக்குன்னு. பட் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்கன்னு புரியுது. பட் எதுக்கு நடிச்சிட்ருக்கா இவ அப்படின்ட்டு தான் அவருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ காலேஜும் முடியுது, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்ருக்கீங்க. வரும்போது ஃபுல்லும் உங்களுக்கு ஜிம்னோட தாட்ஸ் தான். அவரை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அவர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது, அந்த பெயிண்டிங் ரூமில் உங்களுக்கு உள்ளே நடந்தது, நீங்கள் அவரை பார்த்துட்டு இருந்தது, உங்களுக்குள்ளே நடந்த அந்த ஐ கான்டாக்ட் அப்படின்ட்டு எல்லாமே நீங்கள் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டுருக்கு. அவர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி லவ்லியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சொன்னால் நீங்கள் அதையே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மனசாச்சு இவ்வையன் அதெல்லாம் நிஜம் நம்பிட்டுருக்கியா என்ன, நீயே தப்பாக புரிஞ்சிட்டெல்லாம் இருக்காதுடி அப்படின்ட்டு உங்கள் மனசாதே சொல்லுது. உங்களை வார்ன் பண்ணுது, யார் மேலேயும் நீ ட்ரூவாக எந்த ஃபீலிங்ஸும் வச்சுக்காத, அதுக்கப்புறம் ஹர்ட் ஆவீங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு நீங்களும் அதை இக்னோர் பண்ணிட்டு சரின்ட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது. நீங்கள் யார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு உள்ளே வரீங்க. அப்போது அங்கே உங்கள் அம்மா அப்பா யார்கிட்டயோ சிரித்து பேசிகிட்ருக்காங்க. ஒரு பர்சன் அவங்க 2 பேருக்கு முன்னாடி அவரும் பேசிகிட்ருக்காரு. ஆனால் உங்களுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. ஸோ நீங்கள் கிட்டே போகிறீங்க. கிட்டே போயிட்டு யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. வேறு யார், ஜிமின் தான். நீங்கள் இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவரும் திரும்பி உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்போது உங்கள் அம்மா வயன் எப்படியே வர வீட்டுக்கு, இவ்வளோ லேட் ஆகுமா உனக்கு, பாரு ஜிமின் எத்தனை நாள் கழிச்சு நம்மளை பார்க்க வந்திருக்கான்,
போ அவன் பசியோடு இருப்பான், போ அவனுக்கு எதாச்சும் சமைப்போ அப்படின்ட்டு அவங்க உங்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஸோ நீங்களும் சரின்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர போயிட்டீங்க. ஆனால் ஜிமின் நீங்கள் போகும்போது வரும்போதும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் ஜிமின்னு ஒரு ஆள் எக்ஸிட்டாக இருக்கிறதே தெரியாத மாதிரி அவர் கண்டுக்காமல் நீங்கள் கிச்சனில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே ஜிமின் கிட்ட உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தெரிய வரும் ஜிமினோட அப்பா இறந்துட்டான்னு. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஜிமினோட அம்மா விட்றா, என்னடா பண்ண முடியும், போகிறதா இருந்தால் போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட அவங்க நல்லாவே பேசுகிறாங்க. ஜிமினும் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பட் அவருக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது உங்கள் அம்மா மேலே. ஏன்னா அவங்க உங்களை ஒரு மாதிரி வேலைக்காரியமாக நடத்துறது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. உங்கள் அப்பாவுக்கும் சுத்தமாகவே பிடிக்கல. பட் அவரால் ஜிமினுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல முடியாதனால சைலண்ட்டாக இருக்கார். அப்போ ஜிமின் சரி அப்போ நான் கிளம்பட்டா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமினோட அப்பா எங்கடா கிளம்புற? இல்லை நான் இதுக்கப்புறம் இங்கே தான் தங்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரா. அவங்க 2 பேருக்கும் ஹாப்பியாகிடுது. ஓ இங்கே தான் இருக்க போறியாடா இதுக்கு மேலே அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. அப்போ கிச்சன்லேருந்து ஒரு சவுண்டு. உங்கள் அம்மா என்னடி கீழே போட்டு உடைச்ச, எப்போ பார்த்தாலும் இதே வேலையா உனக்கு அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கோவமாக அங்கே ஜிமின் முன்னாடிலேருந்தே எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வராங்க. வந்துட்டு அவங்கள செம்மையாக திட்டுறாங்க. ஜிமினுக்கு அதெல்லாம் கேட்க சலிக்கல. பட் அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவர் பல்ல கடிச்சிட்டு அவங்க உட்காந்துட்ருக்காரு. உங்கள் அப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதுவும் ஜிம்மினுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அவங்களை இப்படி திட்டுறது அவருக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. ஜிம்மினும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அப்பா ஜிம்மினை டைவெர்ட் பண்ணுறதுக்காண்டி ஜிமின் நீ எங்கடா தங்க போகிற அப்படின்ட்டு கேட்குறாரு. ஸோ ஜிமின் அது நான் இப்போ தான் வீடு தேடிட்டுருக்கேன், இன்னும் வீடு கிடைக்கல. ஓ அப்போனா எங்கடா தங்குற? இப்போ தான் ஹோட்டல் எங்கேயாச்சும் தேடணும் கொஞ்ச நாளுக்கு தங்குறதுக்கு. என்ன ஹோட்டல் தங்க போறியா? ஹோட்டல்லலாம் என்ன தங்கிட்டு இங்கேயே தங்கு, இங்கே தான் இவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல, இது உன்னோட வீடை நினச்சிட்டு இங்கேயே தங்கிக்கூடா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ் தான் கிடைக்கிது. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசலாம்ல, அதனால் உங்களை பார்த்துட்டே அவங்க பக்கத்துலேயே இருக்கலான்னு தான் அவர் நினைக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஆமாடா ஜிமின் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், இங்கேயே தங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கோவம் இருந்தாலும் சரின்ட்டு கம்முன்னு இருக்காரு. அப்போ உங்கள் அப்பா சரிடா ஜிமின் உன்னோட ரூமை காமிக்கிறவா அப்படின்ட்டு ஜிமினை கூப்பிட்டு போகிறாரு. ஜிமினும் அவங்க அப்பா கூட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் அங்கெல்லாம் ஒரு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறது ஜிமின் உங்களை ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு தான் பார்த்துட்டு போகிறாரு. உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, அது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவர் தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் அழுதுட்ருக்கீன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கும் அதை நினச்சி கஷ்டமாக இருக்குது. பட் அவரெல்லாம் எதுவும் செய்ய முடியாமல் ஒரு மாதிரி தான் அவர் உங்கள் அப்பா பின்னாடியே போயிட்டுருக்காரு. இப்போது ஜிமின் ரூமுக்கு வந்த பிறக்கும் உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. ஏன் இவங்க இன்னும் மாறவே இல்லையா? சின்ன வயசில் தான் பையனை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இப்போயும் அதே வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்களா? ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? அவர் ஒரு மாதிரி உங்களை பற்றி கவலை பற்றி யோசிச்சுட்ருக்காரு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே. அப்போ டோர் நாக் ஆகுது. ஜிமின் யாருன்ற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் தான் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீங்கள் இந்தாங்க காஃபி அப்படின்ட்டு ஜிமின் ஃபேஸை பார்க்காமையாக கொடுக்குறீங்க. அவர் என்ன வெளில நின்றுட்டே கொடுக்க போறியா என்ன அப்படின்ட்டு அவர் உள்ளே போகிறாரு. நீங்களும் சரின்ட்டு உள்ளே வரீங்க. அவர் அப்படியே வந்துட்டு டோரை லாக் போடுறாரு. நீங்கள் இப்போ ஏன் டோர் லாக் போட்டிங்க? எதுக்கு லாக் போட்டிங்க? ஓப்பன் பண்ணுங்க, நான் வெளில போகணும். வெளில போகணுமா? ஏன் வெளில போகணும்? நான் உன்னை இத்தனை நாள் கழித்து பார்த்தா நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், நீ என்னன்னா என்னை விட்டு விலகி போகிறதே பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க காஃபி எடுத்து எங்கள் பக்கத்தில் டேபிளில் வைக்கிறாரு. நீங்கள் என்ன வேணும், என்ன வேணும் உனக்கு? இப்போ ஏன் கிட்ட வர அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஜிம்மினும் உங்களை வேணும்னே வெறுப்பேற்றிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் லாஸ்ட் டைமில் பெட்டுக்கிட்ட போகிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை பெட்டில் புஷ் பண்ணிட்டு அவரும் உங்கள் மேலே அப்படியே வந்து விழுவுறாரு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க? என்னை விடு, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? என்னை விடு அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வையன் அமைதியாக இருடி அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கை வச்சு ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் கம்முனாயிட்டு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களையே பார்த்துட்டு ஏன் வையன் இப்படி துள்ளுற, எனக்கு தெரியுது உனக்கு என்னை பார்த்துல செம்ம ஹாப்பியாக இருக்குன்னு. பட் நீ சும்மா தான் நடிச்சிட்ருக்கான்னு எனக்கு புரியுது. ஏன் இப்படி நடிக்கிற? எனக்கு தெரியுது, உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு நல்லாவே புரியுது உனக்கும் என்னை பிடிக்கும்னு. எனக்கும் உன்னைய ரொம்பவே பிடிக்கும். இத்தனை நாள் உன்னை மிஸ் பண்ணதுனால உன்னை பார்க்கலான்னு ஆசையாக இங்கே வந்தா நீ என்னென்னா இப்படி என்னை ஹர்ட் பண்ணிகிட்ருக்க.
ஏன் வயன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே படுக்கிறாரு. நீங்கள் அது அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் மேலே அப்படியே படுத்துட்டு கம்ஃபர்டபுளாக படுத்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுற? உன் மேலே படுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கடி. உன் மேலே படுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டெடி பேர் மாதிரி அழகாக இருக்க. அதனால தான் உன் மேலே கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்ட்டு அப்படின்ட்டு உங்கள் மேலே நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துட்ருக்காரு. நீங்களும் எதுவுமே சொல்ல முடியாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜிமினை கூப்பிடுறீங்க. ஜிமின் என்னோட மாதிரி உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. இல்லை ஜிமின், உங்கள் அப்பா இல்லைன்னு எனக்கு புரியுது. உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது. பட் உங்ககிட்ட நான் அதை கேட்காம இருந்ததுக்கு சாரி அப்படின்றீங்க. அவர் இல்லை பரவாயில்ல, அதில் ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை, உன்னை பார்த்ததே எனக்கு போதும் அப்படின்றாரு. நீங்கள் இல்லை ஜிமின், நீ அவர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்ப, எனக்கு புரியுது. சின்ன வயசுலேருந்து உனக்குன்னு இருந்தது உங்கள் அப்பா மட்டும்தான். நீ அவர் கூட தான் இத்தனை நாள் வளர்ந்த. இப்போ அவர் இல்லாதனால உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது அப்படின்ட்டு நீங்கள் அவர் பேனை நல்லாவே புரிஞ்சுட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி பாசமாக பேசிகிட்ருக்கீங்க. அவரும் ரொம்ப மெல்ட் ஆகிட்டு, எனக்கு தெரியும் வயன், நீ ஒருத்தி மட்டும் தான் நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னை பார்க்கலான்னு நான் அங்கேருந்து ஓடி ஓடி உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது நம்மளை பார்க்குறதுக்காண்டி தான் அப்பா அங்கேருந்து வந்தானா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் நீங்களும் ஜிமினும் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே தூங்கிட்டாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு எழுப்புறீங்க. பட் அவர் எந்திரிக்கல. நீங்களும் சரின்ட்டு அப்படியே விட்டுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நீங்களும் நல்லா கண்ணை செஞ்சு ஜிமினை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமினும் உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. அப்போ சடனாக டோர் நாக் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட் எந்திரிக்கிறீங்க. டோர் நாக் ஆகுதா? ஜிமின் ஜிமின் எந்திரிங்க, டோர் நாக் ஆகுது அப்படின்ட்டு ஜிமினை எழுப்பி விட்றீங்க. ஜிமினும் எந்திரிக்கிறாரு. அப்போ வெளில அந்த வாய்ஸ் உங்கள் அம்மா தான். ஜிமின் ஜிமின் அப்படின்ட்டு கத்திகிட்ருக்காங்க. அப்போ ஜிமின், இது இது உன்னோட அம்மா இல்லை? ஆமாம் ஜிமின், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் எங்கெங்கோ ஒளிய போகிறீங்க. பட் உங்கள் சைஸுக்கு எங்கேயுமே ஒளிய முடியல. லாஸ்ட் டைமில் அங்கே கபோர்ட் இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒளியலானா அதுக்குள்ளேயும் உங்களுக்கு ப்ளேஸ் பத்தலை. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த கபோர்ட்லேயே மேலே ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கும். ஹேங்கரெல்லாம் மாட்டி வைக்கிறதுனால அங்கே ஒரு பெரிய ப்ளேஸே இருக்கும். ஸோ அங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஜிமின் உங்களை அப்படியே தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அதுக்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் கொஞ்ச நேரம் இங்கே இரு, சைலண்டாரு சரியா, நான் சமாளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்களை உள்ளே வச்சு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க. அப்போ ஜிமின் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அம்மா, என்னடா ஏன்டா இவ்வளோ லேட்டு, திறக்கிறதுக்கு ஆகாதா சீக்கிரமா? இல்லை அது வந்து ஆண்டி தூங்கிட்டேன். சரிடா, சரி வயனை பார்த்தியா? வயனை கொஞ்ச நேரமாக காணோம். இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கே போய் தொலைஞ்சாலோ தெரில. ஐயோ எனக்கு தெரியலையே வயன் எங்கன்னு அப்படின்ட்டு ஜிமினும் சமாளிக்கிறாரு. அவங்க சரிடா அப்போது நான் போய் அவளை தேடுறேன், கையில் மட்டும் மாட்டட்டும் அவளுக்கு இருக்குது, குண்டாமா எங்கே போய் தொலைஞ்சாலோ தெரில, சும்மா போய் எப்போ பார்த்தாலும் டைம் பாஸாக சுற்றுறதே அவளுக்கு வேலையாக போச்சு, ஒரு வேலையும் நான் செய்கிறதுக்காக அது அவளுக்கெல்லாம், அவளாம் என்ன ஜென்மமோ தெரில அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. ஜிமினுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வெளில போட்டாங்க. ஜிமினும் வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு வந்து உங்களோட நீங்கள் ஒழிஞ்சிட்ருக்க கபோர்டை தான் ஓப்பன் பண்ணுறாரு. உங்கள் கண்ணில் அங்கே தண்ணி ஊற்றிட்டுருக்கு. உங்களுக்கும் இதெல்லாம் கேட்டிருக்கும்ல, அது ஜிமினுக்கு முன்னாடியே இப்படி பேசுகிறாங்க. அதை நினச்சி தான் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் வயன், அப்போ நீங்கள் ஜிமினை திரும்பி ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்குறீங்களா? அவர் என்னடி ஏண்டி அழுவுற? ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. உங்கள் அம்மா ஏண்டி உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க? உன்னை பார்த்தாலே ஏன் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லையா என்ன? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவரை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எனக்கு தெரியல அவங்களுக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. அவங்க தான் என்னை பெற்றாங்க, பட் அவங்களே ஏன் என்னை இவ்வளோ வெறுக்கிறாங்க? எல்லாமே என்னால் தான். நான் இவ்வளோ குண்டாக இருக்கனால தான் அவங்க என்னை இவ்வளோ வெறுக்கிறாங்க. எல்லாருமே என்னை இதுக்காண்டி மட்டும்தான் வெறுக்கிறாங்க. என் மேலே உண்மையாக பாசம் வச்சுருக்கிறது என் அப்பா மட்டும்தான். ஆனால் அவராலையும் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கார். நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணி, இங்கே பாருடி நான் இருக்கேன்ல,
நீ அவங்க சொல்கிறதாலே எதுவுமே நினச்சிக்காத. நீ எப்படி இருக்கியோ அப்படி தாண்டி அழகாக இருக்க. நீ இப்படியே இரு, நீ மாறாத, நீ இப்படியே இரு அப்படின்ட்டு அவர் உங்களை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நீங்களும் கொஞ்சம் நேரம் சமாதானம் ஆகிறீங்க. அப்போ ஜிம்மின் சரி இறங்கு, எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்க போகிற அப்படின்ட்டு உங்களை கபோர்ட்லேருந்து அப்படியே உங்கள் ஹிப்ஸோட லிஃப்ட் பண்ணுறாரு. ஆனால் அவரால் உங்கள் வெயிட்டு தாங்க முடியல. ஸோ அவர் அப்படியே கீழே வந்துட்டார். நீங்கள் அப்படியே போய் அவர் மேலேயே விழுந்துட்டீங்க. ஸோ அப்படியே ஆக்சிடெண்ட்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிட்டீங்க. 2 பேருக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு எந்திரிக்க போகிறீங்க. ஜிம்மின் ஆனால் உங்களை விடலை. உங்கள் ஹிப்ஸோட அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரு. விடு விடு, நான் வெயிட்டாக இருப்பேன், உனக்கு வலிக்கும். இல்லை நீ ஒன்றும் அவ்வளோ வெயிட்டாலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், நீ என் மேலே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே கொஞ்ச நேரம் இருந்தால் கூட எனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்கள் புரியாமல் அவரை பார்க்குறீங்க. அவர் என்ன, ஏன் அப்படி பார்க்குற? இல்லை நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. என்ன சொல்கிறேன்னா, நீ இப்படி என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, உன்னைய நான் ஹக் பண்ணிகிட்ருக்கிறது, நீ எப்போவுமே என் கூட இருக்கிறது, என்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் அவரை கன்ஃபியூசிங்காக பார்க்குறீங்க. அவர் ஏண்டி இப்படி பார்க்குற அப்படின்ட்டு உங்களை கீழே படுக்க வச்சுட்டு அவர் உங்கள் மேலே ஓவராறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்போவுமே என் கூடயே இருப்பியா அப்படின்ட்டு அவர் இன்டெரக்டாக உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இது உங்களுக்கு புரியாமலாம் இல்லை, ஆனால் நீங்கள் புரியாத மாதிரியே அவரை பார்க்குறீங்க. அவர் எனக்கு தெரியுது உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரியுதுன்னு, பட் நீ நடிக்காத, நீ நல்லா நடிக்கிற, அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு அவர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பப்பி ஐஸில் அவரை பார்த்துட்ருக்கீங்க, எதுவுமே தெரியாத பச்சை குழந்த மாதிரி. அவர் இன்னும் நடிக்கிறல்ல, நீ ஏண்டி இருக்க இப்படி, குண்டாமா சொல்கிறதே அவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறாரா. உங்களுக்கு அந்த குண்டாமான்ற வார்த்தை மட்டும் தான் மைண்டில் விழுந்துச்சோ என்னன்னு தெரில. நீங்கள் அப்படியே ஜிம்மில் தள்ளி விட்டு எந்திரிக்கிறீங்க. நீயும் அப்படி தான் எல்லாரும் மாதிரியே நீங்கள் என்னை இப்படி தான் பாடி ஷேமிங் பண்ணுறல, உன்னைய போய் நான் கொஞ்சம் நேரத்தில் நம்பியிருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏ இப்போ என்னாச்சுன்னு போகிற, பின்னா பாரு மற்றவங்களும் என்னை இப்படி தான் புலி பண்ணுறாங்க, நீயும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் நம்பினேன், ஆனால் நீ என்னை பார்த்து குண்டமான்றல அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டீங்க. ஜிமின் லூஸு, நான் குண்டமான்னு சொன்னது ஒரு மாதிரி செல்லமாக தான் கூப்பிட்டேன், மற்றவங்க உன்னைய புள்ளி பண்ணுறதும் நான் உன்னைய இப்படி கூப்பிட்றதும் உனக்கு என்ன ஒரே மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் பின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமின் சொல்கிறதே கேட்க மாட்டியாடி, ஃபஸ்ட் நில்லடி அப்படின்ட்டு உங்களை இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே போய் ஒரு மேலேயே விழுந்துட்டீங்க. அப்போ மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்துட்டீங்க. ஐயோ ஏண்டி என் மேலே விழுவுற, என் முதுகெல்லாம் ஒடிய போகுது, பத்தியா பத்தியா மறுபடியும் நீ என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை திட்டிட்டு எந்திரிக்கிறீங்க. அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. மறுபடியும் நீங்கள் வந்து அவர் பக்கத்துலேயே விழுவுறீங்க. அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நான் உன்னை கூப்பிட்றது செல்லாமா, உன்னை ஜஸ்ட்டு டீசிங் மேனரில் தான் கூப்பிட்றேன், பட் மற்றவங்கள மாதிரி உன்னை ஹர்ட் பண்ணணுன்னாலாம் நான் கூப்பிடல, அதை புரிஞ்சுக்கூட நீ ஃபஸ்ட்டு. என்ன உண்மையாவா, நீ என்னை மற்றவங்கள மாதிரி ஹர்ட் பண்ணுறதுக்கு கூப்பிடலையா? நான் எதுக்கடி அப்படி கூப்பிட போகிறேன்? அப்போ நீ நிஜமாவே அவங்கள மாதிரி என்னை கூப்பிடல தானே? இல்லடி, நீ இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சப்பியா ஒரு மாதிரி கொலுன்னு அழகாக இருக்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் நான் என்ன பொய்யா சொல்கிறேன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், சின்ன வயசுலேயே எனக்கு உன்னைய அதுக்கு தான் பிடிச்சிது, நீ சாப்பிட்ற விதமாக இருக்கட்டும், நீ எதாக இருந்தாலும் ஆசைப்படுறதா இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்றவங்களாம் ட்ரெஸ்ஸுக்கும் காஸ்மெட்டிக்ஸுக்கும் தான் ஆசைப்படுவாங்க, ஆனால் நீ சாப்பாடுக்கு ஆசைப்படுவ, அது உங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மற்றவங்களாம் அவங்கள கேர் எடுத்து அழகாக பார்த்துக்கணுன்றக்காண்டி அவங்களே கஷ்டப்படுத்துவாங்க, ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ உனக்கு பிடிச்சதை செய்வ, உனக்கு பிடிச்சதை சாப்பிடணுன்னு நினைப்ப, அது ஒரு வரோண்டி. சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? நான் நினச்சாலாம் அவ்வளோலாம் சாப்பிட முடியாது, ஆனால் உன்னால் முடியுது அப்படின்ட்டு அவர் உங்களை அப்படியே பாராட்டி பேசிகிட்ருக்காரு. இப்படியெல்லாம் உங்களை யாருமே பாராட்டியெல்லாம் பேசினது கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, நம்மளை ஜிமின் இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கானா அப்படின்ட்டு. நீங்கள் அதனால ஜிமினியாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் இன்னுமே உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கே இப்போ ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது, நம்ம இருக்கிறதே இவனுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இருக்கிற மாதிரியே இவனுக்கு பிடிச்சிருக்குல்ல
அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் உங்ககிட்ட இருக்க குறையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின், வையன், நீ என்னைய என்னைய மேரேஜ் பண்ணிப்பியாடி அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் இதை எதிர்பார்க்கல, சடனாக இவர் இப்படி கேட்பாருன்ட்டு நீங்கள் அவரையே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அவர் சொல்கிறீ, நீ என்னை மேரேஜ் பண்ணிப்பியா? நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டனா நீனும் நானும் தனியாக போய் வாழலாம். நீ தேவைப்படுறது எல்லாமே நான் உனக்கு வாங்கித்தரேன். நீ எது கேட்டாலும் நான் உனக்கு வாங்கித்தரேன். ஏன் ஒரு பெரிய ஸ்டோரே வச்சிடலாம். அந்த ஸ்டோரில் இருக்க திண்டி எல்லாத்தையுமே நீயே எடுத்து சாப்பிட்டுக்கோடி, பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டீங்க. என்ன பையன் சிரிக்கிறியா அப்படின்ட்டு அவரும் கலாய்க்கிறாரு. நீங்கள் இன்னும் சிரிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டு உங்களையே பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு அப்புறம் தான் ஜிமினை நோட்டீஸ் பண்ணுறீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காருல்ல. நீங்கள் இப்போ ஏன் நீ எப்படி பார்க்குற? நீ சிரிச்சிட்ருக்க அழகாக பார்க்குறேன். நிஜமாவா நான் சிரிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கா? ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் நிஜமாவா? ஆமாம், பொய்யா சொல்ல போகிறேன், நான் உண்மையாக தாண்டி சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அவங்க சிக்ஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் அவரையே விடாமல் ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ப்ளிஷிங் ஆகிட்டுருக்கு. வையன், உன் கண்ணால் என்ன இவ்வளோ செவக்குது? அது அது வந்து தெரியல, இங்கே கொஞ்சம் ஹாட்டாக இருக்குல்ல, அதனால இருக்கும். என்ன ஹாட்டாக இருக்கா அப்படின்ட்டு அவர் ஸ்மிக் பண்ணிட்டே சொல்கிறாரு. அது வந்து அது இங்கே இங்கே கொஞ்சம் ஹேர் ஃப்ளோ இல்லைல்ல, அதனால தான் அப்படி இருக்கும். நீ தள்ளி நான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறேன், நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜிபிட், ஏய் நிறுத்து, நடிக்காத, எங்கேருந்தா இப்படி ஆக்டிங் ஸ்கில்லை கத்திட்டு வந்தியோ தெரில அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் நான் ஒன்றும் ஆக்டிங்கெல்லாம் பண்ணலை. பின்னா நீ ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்க. என் பக்கத்தில் இருக்கும் போது தான் உனக்கு இப்படியெல்லாம் ப்ளஷ் ஆகுது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவக்குது, ஷை ஆகுற, இதெல்லாம் பின்ன என்ன சொல்லுவாங்க? அது அது வந்து அது அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் எந்திரிச்சவங்க பக்கத்தில் வராரு. நீங்கள் என்ன, நான் வெளில போகிறேன், அம்மா தேடுவாங்க. உங்கள் அம்மா அப்போலேருந்து தேடிட்டா இருக்காங்க. நீ வெளில போனேன்னா என்ன நடக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ வெளில போகணுன்னு ஆசைப்பட்றியே? இல்லை, என்ன இருந்தாலும் நான் போகணும்ல. சரி போகலாம், பட் இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட இருந்துட்டு போ. இல்லை வேணாம், நான் போகிறேன், வாடி நீ அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவர் லேப்ஸில் உட்கார வச்சுக்கிறாரு. ஜிமின் பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் மேலே உட்காந்துட்ருக்கீங்க. நான் வெயிட்டாக இருப்பேன், உனக்கு கால் வலிக்கும், விடு. எனக்கு தான் வலிக்கலன்றல. இல்லை உனக்கு வலிக்கும் அப்படின்ட்டு நீங்களே சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன்ல வையன், எனக்கு வலிக்காது அப்படின்ட்டு உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களை இன்னும் க்ளோஸாக இழுக்கிறாரு. நீங்கள் அவர் பாடியோட டச் ஆகி உட்காந்துட்ருக்கீங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கனால இன்னும் டைட்டாக உங்களை ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கீங்க. அவர் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் லாஸ்ட் டைமில் அவர் ஃபேஸ்கிட்ட ஒரு 2 inches தான் கேப் இருக்கும் போல், அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஷோல்டர் மேலே கை வச்சுருக்கீங்க. ஜிமின் உங்கள் ஹிப்ஸை டைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் விடு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? விடு, இது வேணாம், என்னை விடுடா. நீ இன்னும் எனக்கு ஆன்சரே பண்ணல, என்னை மேரேஜ் பண்ணிப்பியா இல்லையான்னு. நீ அதுக்கு ஆன்சர் பண்ணு, உன்னை விடணுமா வேணாமான்னு நான் டிசைட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க, விடாமல் என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு தெரியாமல். அவர் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையாடி? ஜிமின், அது வந்து சரி, உனக்கு என்னை பிடிக்குமா இல்லையா அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. எனக்கு உங்களை பிடிக்கும்ல. அப்போ ஓகே, நம்ம 2 பேரும் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் உன்னோட அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னை நான் என்னோடய வீட்டுக்கு, நம்ம 2 பேரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நீ எப்போ வேணாலும் ஃப்ரீயாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு என்ன தோணுமோ அதை சாப்பிட்லாம், யாருமே உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்கடி, ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அதை பண்ண சொல்கிறானே, நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் இவன் எதுவுமே சொல்ல மாட்டான் போலையே, நம்மளை போல் இருக்க சொல்கிறானே அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜிமின் பேசுறது. நீங்கள் ஜிமின் சொல்லு, அது நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஓகே, நீங்கள் என் கூட எப்போவுமே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அவ்வளோதான், ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாகி அவர் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் ஷைனஸில் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு, நீங்களும் ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் இப்போ அவரை பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டோர் சடனாக ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா. நீங்கள் 2 பேரும் ஷாக்கிங்காக அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க ஸ்டாண்டப்பில். அவர் ஷாக்கிங்காக பார்க்குறாரு, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரமான்ற மாதிரி. அப்போ ஜிமின், அங்கிள் எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டே கேட்குறாரு. உங்கள் அப்பா எதுவுமே புரியாமல் பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக உங்கள் அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்களும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் நடந்தது எதுவுமே காட்டிக்காத மாதிரி, அங்கிள் எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, அவளை நான் நல்லா பார்த்துப்பேன், அவள் என்னோடய குழந்த மாதிரி, என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்கிற மாதிரி அவளை நல்லாவே பார்த்துப்பேன், அவளை நான் கண்களுக்கு மட்டும் விட்டுற மாட்டேன், எனக்கு தெரியும் அங்கிள் உங்களுக்கு அவன் மேலே எவ்வளோ பாசம் இருக்குதுன்னு, ஸோ நீங்கள் அவளை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன், உங்களை மாதிரியே அவளை பாசத்தை கொட்டி நான் வளர்க்குறேன், அவளை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவர் என்னமோ ஒரு பேபியை என்கிட்ட கொடுத்துருங்க நான் வளர்த்துக்கிறேன்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. நீங்களும் அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, அவர் உங்களையே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை நிமிந்து கூட பார்க்கல, நீங்கள் கீழே குவிஞ்சிட்ருக்கீங்க எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி. உங்கள் அப்பாவுக்கு ஹாப்பி தான். அவர் அதுக்கு என்ன ஜிமின், எனக்கு தெரியும் நீனும் நல்ல பையன், அவளை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட ரூட் கிளியர் ஆகிடுச்சு நினச்சி ஜிமின் சிரிக்கிறாரு. பட் இன்னொரு ப்ராப்ளம் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கு, உங்கள் அம்மா. அப்போ ஜிமின் உங்கள் அம்மா பக்கம் திரும்பிட்டு, ஐயோ இவங்கள வேற சமாளிக்கணுமே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சலிச்சிட்டு தான் உங்கள் அம்மா கிட்டே வராரு. அவங்க ஜிமினியாக பார்த்துட்ருக்காங்க, ஒரு மாதிரி கோபமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போ ஜிமின், ஆண்டி நீங்கள் பையனை என்கிட்ட கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன், நீங்கள் இப்போவுமே என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அது எனக்கு தெரியும், வயன் மேலேயும் நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, ஸோ அதனால் நீங்கள் வயனை என்கிட்ட கொடுத்துடலாம்ல, வயனை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் எதோ சொல்லிகிட்ருக்காரு. அப்போ அவங்க ஜிமின் பேசுகிறது எதுவுமே கண்டுக்காமல் உங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் ஐயோ வராங்களே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க பயத்தில். அப்போ ஜிமினும் உங்கள் அப்பாவும் அவங்க பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறான்ற மாதிரி. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, உனக்கு இவனை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க உங்ககிட்ட. நீங்கள் அம்மா அது வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒத்துக்கிறீங்க. ஸோ அவங்க அப்படியே ஜிமின் பக்கம் திரும்பிட்டு, அப்புறம் என்ன அவளுக்கே பிடிச்சிருக்குல்ல கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்ட்டு அவங்க சொல்லிவிட்டு அப்படியே வெளில வந்துட்டாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ ஜிமின் உங்கள் அப்பா பக்கம் திரும்பிட்டு, அங்கிள் இப்போ ஆண்டி என்ன சொல்லிட்டு போனாங்க? அதுவா ஜிமின், அது வயனை நீ கூட்டிகிட்டு கிளம்பலான்னா. என்ன நிஜமாவா? ஆமாம், வயனை நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு அவள் பர்மிஷன் கொடுத்துட்டு போகிறா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஜிமினுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, எப்படியோ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களை லிஃப்ட் பண்ணி சுற்றிட்டுருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி ஜாலியாக பண்ணிகிட்ருக்கிறத பார்த்து உங்கள் அப்பாவும் ஹாப்பியாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு டீசெண்டாக வெளில கிளம்பிட்டாரு. ஜிமின் உங்களை அப்படியே சுற்றிட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின் நிறுத்துங்க அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை கீழே நிற்க வைக்கிறாரு. நீங்கள் என்ன ஜிமின் ஏன் இப்படி பண்ணுறீங்க? பாருடி உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, உங்கள் அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு, உங்கள் அம்மா இப்படி ஒத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ அசால்ட்டாக ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்னன்ற மாதிரி ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ அவர், என்னால் நம்பவே முடியலடி, இப்போ வரையும் நம்பவே முடியல, எப்படி உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நான் கூட அவங்க உன்னை ரொம்பவே வெறுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சி ஒத்துக்கிட்டாங்களா இல்லை என்னென்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறீங்க, ஜிமின் எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு வேணால் அப்படி தெரியலாம் மற்றவங்களுக்கெல்லாம், என்னை வெறுக்கிற மாதிரி என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, ஆனால் அவங்க எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியும், பட் இவன் எனக்கு கஷ்டமாக இருக்கனால தான் நான் அழுதுருவேன், ஆனால் அவங்க நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, என்ன இருந்தாலும் அவங்க என்னோடய அம்மா தானே,
அவங்க பார்க்குறதுக்கு தான் அப்படி ரூடாக ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுவாங்களோ, ஆனால் அவங்க அப்படி கிடையாது. மனசளவில் அவங்க ரொம்பவே நல்லவங்க ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவையும் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஜிமின் இதை பார்த்து வியந்து போய் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சரி என்ன நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தது அவ்வளோதானா, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வாய் விட்டே கேட்டுறீங்க. ஜிம்னும் சிரிச்சிட்டு உங்கள் ஃபேஸெல்லாம் மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதோடையே இந்த ஒன் ஷாட் முடியுது. எப்படி இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.